கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் டாக்டர் மாணிக்க வாசகம் அவர்கள் நம்மோடு இருக்கார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து ஈடுபட்டிருக்கீங்க. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட நிர்வாக சீர்கேடுகள் கண்டித்து உங்களுடைய போராட்டம் அமைந்திருக்கிறது. இந்த வினாத்தாள் கசிவு என்பது தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்த வினாத்தாள் கசிவு 22 லட்சம் மாணவர்களை பாதிக்கிறது என்பதாக அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட தலைவர்கள் கண்டிக்கிறாங்க. பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கியமாக என்ன காரணமாக அமையுது? ஏன்னா அரசை தான் குறை சொல்ல முடியுமா, அல்லது நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றவர்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறாங்களா? இதில் இது முதல் முழு காரணம் அரசாங்கம். ஏன்னா இந்த தேர்வுகளை நடத்துவது ஒரு தனியார் நிறுவனம், அது அரசாங்க நிறுவனம் அல்ல. அதுதான் அது முதல் கோளாறே அதுதான். தேசிய தேர்வு முகமை அப்படிங்கிறது தனியாருடைய ஏஜென்சி. இப்போ அதோடைய தாக்கம் தான் இதை எல்லாத்துடைய வழிவகுக்கிறதுக்கான இடம். அது ஆசிரியராகட்டும், இல்லை அங்கே இருக்கிற வேலை செய்கிற பணியாளர்களாகட்டும், எதாக இருந்தாலும் அந்த ரகசியம் என்பது காக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கின்றது. அதனால் இதுக்கு காரணம் யாரென்றால் அரசாங்கம், அந்த மத்தியில் ஆளுகின்ற அந்த பாஜக அரசாங்கம் தான் அதுக்கு முதல் காரணமாக இருக்கின்றது. இதில் நீங்கள் கேட்ட மாதிரி தொடர்ந்து நடைபெறுகிறது தான் உண்மை. ஏன்னா நீட் 2024 இந்த கேள்வித்தாள் வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் ஒரு 2000 மாணவர்களுக்கு திருப்பி எழுதி அதை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு அதே வருடம் மறுபடியும் யூஜிசியில் யூஜிசி நெட் கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வை எழுதி அது கொஸ்டின் பேப்பர் வெளியில் விட்டது, தேர்வுக்கு முன்னாடியே விட்டது என்பதை கண்டுபிடித்து அதையும் ரத்து செய்து பிறகு மீண்டும் எழுதினார்கள். நடுவில் 2025 மட்டும் வரல அப்படின்ற ஒரு கணிப்போடு 2026 நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 22 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறையாக இருக்கின்றது. எங்களுடைய கேள்வி என்னென்னா, 25 நடந்திருக்கும், ஆனால் கண்டுபிடிக்கவில்லை. அதுதான் உண்மை. இது தொடர்ச்சியாக நடக்குதுன்னா ஒரு வருஷம் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நடக்கின்றது. அதை 2025 கண்டுபிடிக்காமல் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய வெற்றியும் தோல்வியடைந்த மாணவர்களுடைய தோல்வியும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்குது. சந்தேகம் தான், கண்டிப்பாக சந்தேகத்துக்கு உட்பட்டது தான். அதில் எந்த சந்தேகம் இருக்காது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ ஆத்தென்டிகேட்டடாக சொல்கிறோன்னா, ஒரே ஒரு டேட்டாவோட உங்களுக்கு சொல்கிறேன். அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் லோக்சபாவில் 10/2/2025 ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதோடைய தலைப்பே பேப்பர் லீக்ஸ் இன் நீட் யூஜிசி அண்ட் நெட் எக்ஸாம். அதில் இந்த டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேன்சல் பண்ணோம், நாங்கள் திருப்பி பண்ணியிருக்கோம், அதுக்காக நாங்கள் மற்றதெல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மந்திரி அதோடைய இலக்கா மந்திரி அதுக்கு பதில் கூறியிருக்கின்றார். 25 2025 10/2/2025 இந்த கேள்வி 2024க்கும் நடந்த அந்த இஷ்யூவை பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த பார்லிமெண்ட் செக்ஷனில் கேள்விக்கான பதிலை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க மிக தெளிவாக அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைச்சிருக்கிறோம். அதில் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன், ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ என்ற தலைமையில் அமைச்சிருக்கோம். இதெல்லாம் இனிமேல் நடக்காதுன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட். அதில் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, பார்லிமெண்ட்டில் ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் 2026 என்ன நடந்திருக்கு? திருப்பி 22 மாணவர்கள். அப்போ அந்த கமிட்டி என்ன ஒரு கண் துடைப்புக்காக வைக்கப்பட்டதா, இல்லை அது ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோன்ற ஒரு செய்தியை மட்டும் மக்கள்கிட்ட செஞ்சுட்டு, ஆனால் உள்ளடியில் எந்த வேலையும் செய்யவில்லை என்பதுதான் அதோடைய வெளிப்பாடு. இது நீட் தேர்வுக்கு மட்டும் பொருந்துமா, அல்லது எல்லா முக்கியமாக பொது தேர்வுகள், இப்போ 12ஆம் பொது தேர்வு இருக்குது, 10ஆம் பொது தேர்வு இருக்குது, இந்த தேர்வுகள்லையும் குளறுபடி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக்ஸ் இருக்காது. இது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது, ஒரு அரசாங்கத்து துறையால் கட்டுப்படுத்தப்பட்ட கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கீழே இருக்கிறவங்க அந்த கேள்வித்தாளை எவ்வாறெல்லாம் பாதுகாத்து அதை அது தேர்வு நேரத்துக்கு மட்டும் செல்லும்படியான ஒரு திட்டம் அவங்க இருக்குது. ஏன்னா அது அரசாங்கம், அரசு துறையில் இருப்பவர்கள், அரசை சார்ந்தவர்கள். ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் அதை நடத்தும் பொழுது அதற்கான பங்களிப்பு என்னவென்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கொஸ்டின் பேப்பரை கெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது. இந்த கெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகி எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு ஆசிரியர் ராஜஸ்தானில் அவர்கிட்ட இந்த கெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்காங்க, உத்தேச கேள்வித்தாள்கள். அதை சரி எத்தோச்சியாக அவர் தேர்வு நடந்த அந்த கேள்வித்தாளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பஞ்ச் மார்க்லேருந்து எல்லாமே அதே மாதிரியான கேள்விகள் வந்திருக்கின்றன. அப்போ
இது எந்த அளவுக்கு இது வெளியே சென்றிருக்கின்றதுன்னு நம்ம பார்க்கணும். பல கோடி ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டு மீண்டும் என்ன, நாங்கள் உயர்ந்த கல்வியை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருப்பவர்கள் மட்டுமே அந்த நீட் எக்ஸாம் மூலியமாக மருத்துவ மாணவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கார்கள். அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி என்பதை டிஸ்மேன் பண்ணுங்க, கவர்மெண்ட் நடத்தட்டும் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது கோரிக்கை என்னென்னா, மாநில அரசாங்க விருப்பம் பட்டால் அதை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றதான் காங்கிரஸுடைய எங்கள் கட்சியுடைய கொள்கை. அதை இன்றைக்கும் நாங்கள் அதாவது நீட் தேர்வு தேவையில்லை அப்படிங்கிறது நிலைப்பாடாக இருக்கு. நீட் தேர்வு எந்தெந்த மாநிலத்திற்கு வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அங்கே வேண்டாம்ன்றது தான் எங்களுடைய ஸ்டாண்ட். அப்போ வந்து கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும், பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு வரணுமே. ஆமாம், பொதுப்பட்டியலேருந்து அதாவது ஒரு சூழ்நிலையில் அது வந்து மத்தியில் இருந்தாலும், அதாவது கல்வின்றது மத்திய மாநிலம் ரெண்டும் சேர்ந்தது. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டுனா, இந்த யூஜிசி மூலியமாக அது மூலியமாக தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது மாநில சார்ந்து இல்லாமல் அவர்களை கேள்வி கேட்காமலே அத்தனை மாற்றங்களும் நடைபெற்றது. அதனால் இப்போதைக்கு நம்ம சூழ்நிலையில் மாநில பட்டியலில் வருவது சால சிறந்ததாக. ஆனால் வந்து ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பொதுப்பட்டியல் கொண்டு போகிறாங்க. அதான் நான் சொன்னேன், குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை குற்றச்சாட்டு இல்லை, அதாவது கல்வி என்பது மாநிலத்தில் இருந்தது, அதை மத்திய மாநிலமாக மாற்றியது காங்கிரஸ். அது என்னன்னா ஒரு கோஆர்டினேஷனுக்காக மாநிலத்தின் எந்த ஒரு நிலைமையிலும், மாநில ஆட்சியில் அல்லது மாநில விருப்பத்துக்கு எந்த நிலைமையிலும் நாங்கள் அதனுடைய செயலை நாங்கள் செய்ய மாட்டோம், அதோட அவருடைய சுதந்திரத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்ற ஒரு குறிப்போடு தான் இருந்தது. அதனால தான் நீட்டு கொண்டு வந்த பொழுது இதை ஒரு பதிலாகவே சொல்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட் கொண்டு வந்தோம், இன்றும் நாங்கள் நீட்டை வரவேற்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக என்ன ஆலோசனை நாங்கள் கூறியிருக்கின்றோம் என்றால், மாநில அரசுகள் எந்தெந்த மாநில அரசுகள் அந்த நீட் தேர்வை வேண்டாம் என்று கூறுகிறார்களோ அதை நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றும் அந்த நிலைப்பாடு தான். பாஜக அரசாங்கம் வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த அதே திட்டத்தை வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன வலியுறுத்திருக்கீங்கன்னா, விலக்கு அளிக்கணும்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வந்து அது நடைமுறைப்படுத்த விரும்பலைன்னா விலக்கு அளிக்கணும், அதோட நீங்க நிறுத்தி. தேவைங்கிறதுல தான் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு இருக்கு. கண்டிப்பா நீட் தேர்வுன்றது அந்தந்த காங்கிரஸுடைய நிலைப்பாடுகள் தான். ஆனால் தனியார் அமைப்பு நடத்தக்கூடாது, அரசு நடத்தணும். ஆமா, அந்த எக்ஸாமையும் அரசு தான் நடத்தணும். ஒன்று, அதாவது ஒரு திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன, ஒரு கொள்கைகள் வகுக்கப்படுகின்றன, ஒரு கால சூழ்நிலை வரைக்கும் அது சரியாக செயல்படும். அதுக்கு பிறகு மாற்றங்கள் நிறையா நடந்திருக்கும். அதுக்கு ஏற்ப அந்த கொள்கைகளை உருவாக்கி அந்த கொள்கைகள் மூலமாக முன்னேற்றத்திற்கான வழியை பார்க்கணும். அதனால் ஒவ்வொரு முறையும் ஏன் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, ஏன் இப்போ மாற்றினீங்கன்னா, அந்த கால சூழ்நிலையில் இருந்த கொள்கைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கொள்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். அதுக்கப்புறம் ஒரு 25-30 வருஷம் 40 வருஷம் கழித்து அந்த சூழ்நிலைகள் மாறும்போது அதற்கான கொள்கைகளை நாம் உருவாக்க வேண்டும் தான் ஒரு அரசின் கடமை. அந்த எப்பொழுதுமே காங்கிரஸ் வந்து பின்பற்றுகின்றது. இப்போ இது ஒரு பக்கம் கல்வித்துறையில் இந்த மாதிரியான ஒரு வலியுறுத்தல்கள் வந்து ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி இப்போ நிக்கோபார் தீவுகள் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு திட்டங்களை கொண்டு வருகிறது. கன்னியாகுமரி போன்ற பகுதியில் கூட இயற்கை வளங்களை அழித்து வந்து திட்டங்களை கொண்டு வருகிறது என்பதாகலாம் வந்து ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகார் வந்து எந்த அடிப்படையில் வந்து முன்வைக்கப்படுது? அந்த வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேரடியாக போய் சந்தித்து பேசியிருக்கிறாரு பழங்குடியின மக்கள் நிக்கோபார் தீவுகளெல்லாம். வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடிய அளவில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் அல்லது காங்கிரஸ் கட்சி வந்து ஈடுபடுகிறது என்பதாக ஒரு புகார் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வளர்ச்சி என்பது என்ன? நம்மளை நாமே அழிச்சிக்கிட்டு வளர்றது வந்து வளர்ச்சி கிடையாது. ஒன்று. இன்னொன்று வந்து இந்தியாவில் வந்து வெறும் காடுகளை மட்டும் பாஜக அரசு அழிக்கவில்லை. ரேர் எலிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நிக்கோபார் தீவில் ஆக்சுவலி என்ன சுச்சுவேஷன் சொல்லுங்கள். அதாவது நிக்கோபார் தீவில் வந்து சுமார் அடர்ந்த காடுகள் 10 லட்சம் அடர்ந்த மரங்களை வந்து வெட்டிட்டு அதை வந்து தனியாருக்கு, அதாவது அதானிக்கு கொடுக்கின்றார்கள். கேள்வி முதல்ல தனியாருக்கு எதுக்கணும்? ஒரு அரசாங்கம் தன்னுடைய செயல்களை அதை வந்து செய்யணும். ஒரு இராணுவ பாதுகாப்பு வரும்னா நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஏன்னா இந்திய நாடு பாதுகாப்பு முதல் முக்கியம். ஆனால் அதே சமயம் அங்கே இருக்கிற பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் என்ன, அங்கே இருக்கிற பழங்குடிகளின், ஏன்னா நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் வந்து பழங்குடி மக்களின் ஒரு வீடு அது. அவ்வளோ பெரிய ஐலாண்ட்ஸில் அவங்க இருக்கிறாங்க. சுனாமி அப்போ தான் அந்த நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கிற அந்த பழங்குடியினரின் இது வந்து நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சது ரொம்ப பிரமாண்டமாக. ஏன்னா அவங்க வந்து அதை முன்கூட்டியே அதை அறிந்து அவங்க போனாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அடர்ந்த இயற்கை வளம் உள்ள காடுகளை நீங்கள் அழித்து விட்டு அங்கே என்ன செய்ய போகின்றீர்கள்? ஏதாவது நாட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கின்றதா என்றால் நாங்கள் ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு அதானிக்கு தரப்போகின்றோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு நாங்கள் மரங்களை நடுவோம்ட்டு. ஒரு மரம் உருவாகுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று தெரியும். அங்கிருந்த காடுகளின் மரங்கள் கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளாக இங்கே இருக்கின்றன.
ஸோ இயற்கை வளங்களை அழியும் போது அதற்கான கால சூழ்நிலைகள் மாறிவிடும். மழை குறையும். அப்போ வந்து வறட்சி அங்கே தொடர்ந்து வரும். அதுக்கு பாதுகாப்பான ஒரு செயல் அல்ல என்பது தான் தலைவர் ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்பதை இங்கே இதையும் வலியுறுத்தி தான் இது வந்து நீங்க உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ஒட்டுமொத்தமாக நிர்வாக ரீதியிலான சீர்கேட்டை வந்து கண்டித்து நடந்திருக்கிறது. ஆமாம் ஒன்றிய அரசு வந்து இதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வலியுறுத்தலாம். ஆமாம். இப்போ இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முந்தைய ஆட்சியில வந்து நீங்க அதாவது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து நீங்க எடுத்தீங்க. திமுகவும் இதே நிலைப்பாடு தான் வச்சிருந்தாங்க. அதாவது நீட்டுக்கு விலக்கு வேணும் என்பது போல. அப்போ வந்து ஒரு ஐடியாலஜி அடிப்படையில் ரெண்டு கட்சிகள் இணைந்து டிராவல் பண்ணீங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல் ரீதியா வந்து தாவேகாவுக்கு நீங்க அப்படியே ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்க்கப்படுகிறது. இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு திமுகவிலிருந்து தாவேகாவை நோக்கி போவதற்கு ஒரு சந்தர்ப்பவாத சூழல் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது அந்த கேள்விக்கு நாங்கள் தகுந்த பதிலை கொடுக்கறதுக்கு இந்த வசந்த் டிவிக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். முதல்ல வந்து எலெக்ஷனுக்கு ப்ரீ அலைன்ஸ் ஒன்று இருக்குது. ப்ரீ அலைன்ஸ்னால் நாங்களும் திமுகவும் 20 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். ஐடியாலஜிக்கலாக ஒரே ஒரு பாயிண்ட் தான், மத சார்பற்ற, அதாவது எந்த மதத்திற்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆட்சியை வழங்க வேண்டும், சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய ஆட்சியை வழங்க வேண்டிய கோரிக்கையோடு தான் நாங்கள் அங்கே பயணித்தோம். எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு அந்த தேர்தல் முடிஞ்ச விட்டு மக்கள் என்ன கூறினார்கள்னா, அதே கொள்கையுடைய தாவேகாவுக்கு அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். அந்த தீர்ப்பு வழங்குகின்ற போது இவங்க திமுகவுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்கள் வந்து உடனே மாறிட்டோம்னு சொல்லிட்டு. திமுக ஆட்சி கட்டில் ஏறுவதற்கான அவர்கள்கிட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களா என்றால் இல்லை. 59 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அவர்களால் ஆட்சி பொறுப்பில் ஏற முடியாது. இது ஒன்று. ரெண்டாவதாக, இப்போ காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவு தரவில்லை என்றால், ஒருவேளை பாஜக பின்புறமாக அவர்களை தாவேகாவை ஆட்சி பீடத்தில் அமைத்து அதிமுக மூலியமாக தங்கள் புறவாசல் வழியாக ஆட்சிக்கு வந்து ஒரு மத ரீதியான ஒரு இதை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது அதை தடுத்து ஆட்கொள்வதற்காக. எப்படி சொல்றீங்க? பாஜக பின்புலமா வந்துட்டா தாவேகா அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறதா? இல்ல, 107 108 ஒரு ஆட்சி அமைக்க எண்ணிக்கையை சொல்றீங்களா? அந்த கட்சியினுடைய தன்மையே இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. கட்சியோட தன்மையை சொல்லல, ஒரு ஆட்சி அமைப்பதற்கான நெருக்கத்தில் கவர்னர் ஆட்சி வந்துரும்ன்றாங்க. ஆமா, இருக்கிறதுக்கு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க 6 மாசம் நாங்க வந்து கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கொண்டு வரும்பொழுது, இதையே தான் வந்து மற்ற கட்சிகள் இடதுசாரிகள் சொல்றாங்க, விடுதலைகள் சொன்னாங்க, எல்லாமே ஐயுஎம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு முன்பாக என்ன செய்யறாங்க, திமுக தலைவரை சந்திச்சு பேசிட்டு வராங்க, நன்றி சொல்றாங்க, அவங்க கலந்து பேசுறாங்க, எல்லா நிகழ்வும் நடக்குது. ஆனா முதல் ஆளாக வந்து 5 சட்டமன்ற உறுப்பினரை கொண்ட காங்கிரஸ் கட்சி திமுக சந்திக்கவே இல்லை, நன்றி சொல்ல கூட போகல, உடனே இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் பொதுவெளியில் பேசப்படுது. திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மறைப்பதற்காக இந்த குற்றச்சாட்டு. ஏன்னா திமுக எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் பொழுதே அவங்க அதிமுகவோட போடுவாங்க, அதிமுகவோட கூட்டணி பேசுறாங்க. இதுக்கான பதில் அவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இல்ல, இது வந்து வெளிப்படையா வரல, ஒரு அசம்ஷனா தான். இல்ல, அசம்ஷன் இல்லை. தேசிய செயலாளர், கம்யூனிஸ்டுடைய தேசிய செயலாளர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இந்தியா டுடேல. அது மறுநாளே மாத்தி இல்ல, அதாவது அதை வந்து மறுபடியும் கேட்கறாங்க. இல்ல, நான் அந்த நோக்கில் சொல்றேன்றாங்க. சண்முகம் அவர்கள், தமிழ்நாடு கம்யூனிஸ்டுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டியில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கேட்டதை நாங்கள் சொல்லலை, நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கேட்டாங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்றாரு. நேற்று ஐயுஎம்எல்லுடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் திமுக எங்களிடம் இந்த கோரிக்கையை வைத்து நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்றதையுமே கூறியிருக்காங்க. ஸோ இது நடக்கலைன்றது திமுக ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாங்க? அதை மறைப்பதற்காக காங்கிரஸ் ஏதோ முதுகில் குத்து விட்டதுன்ட்டு. முதல்ல அவங்களுக்கு இப்போ 100 சீட் இருக்குது, இல்லை 110 சீட் இருக்குது. தாவாக்காவுக்கு ஒரு 100 சீட் இருக்குது, 110 சீட் இருக்குது. காங்கிரஸ் கிட்ட ஒரு 5 சீட் இருக்குது. அப்போ நாங்கள் தாவாக்காவுக்கு போனோம், முதுகில் குத்தியதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த தகுதி, அந்த எண்ணிக்கை அடிப்படை அவங்களுக்கு இல்லை. ஆனால் அதே கொள்கையை கொண்ட தாவாக்காவுக்கு தான் நாங்கள் சென்றிருக்கின்றோமே தவிர, மக்களுடைய தீர்ப்பை மதித்து தான் நாங்கள் சென்றிருக்கோம் என்ற தவிர, இந்த முதுகில் குத்தியது, துரோகம் இழுத்தது, இதெல்லாம் யாருக்கு உறுத்தியது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த வார்த்தைகள்லாம் பொருந்தும். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கூட சில நாட்கள் கழித்து அல்லது ஒரு நாள் கழித்து தான் இந்த பேச்சுவார்த்தைலாம் துவங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் உடனடியாகவே நீங்கள் வந்து அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடுச்சு காங்கிரஸ் கட்சி. ஏன்னா அந்த ரிசல்ட் வந்த உடனேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வேற மாதிரியான முடிவு எடுத்துருச்சு. அதனால தான் வந்து திமுக தலைவர் சந்திக்கலை,
உடனடியாக வந்து அவங்க போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. முதல் ஆளா ஓடி போய் ம். பனையூருக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க ம். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பின்னாடி வந்து அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கோ அல்லது அதிமுக சேர்வதற்கான பேச்சுவார்த்தை வெளில வருது. அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து மற்ற தலைவர்கள் பொதுவெளியில வைக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் காங்கிரஸ் கட்சி போச்சா? அதாவது ஒரு அங்கே பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது ம். அல்லது கவர்னர் ஆட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்ற போது அதை தடுப்பதற்காக தான் உடனடியாக எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம். ம். இதுதான் அதோடைய பதில். சரிங்க. இப்ப ஆட்சியில வந்து காங்கிரஸ் கட்சி பங்கேற்றிருக்கிறது. ஆமா. ஆ ஆ இயல்பாகவே வந்து மக்களுடைய அழுத்தம் வந்து காங்கிரஸ் கட்சி மேலயும் வரும். இப்ப ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சி காலத்துல ஏதாவது தவறுனாக்கா, அது ஆமா. திமுக ஆட்சியில பண்ணாங்க. திமுக அமைச்சர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து அதில் தப்பித்து செல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப ஆட்சியில வந்து பங்கேற்றுட்டீங்க. ஆமா. இயல்பாகவே இந்த அரசு மேல வந்து ஏதாவது விமர்சனம் வந்தாக்கா, காங்கிரஸ் கட்சி மேலயும் அந்த விமர்சனம் வரும். அதையெல்லாம் ஏற்றுக்க தயாரா இருக்கீங்களா? அதாவது ஒரு ஆட்சியில் பங்குன்ற பொழுது அந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதுதான் அதில் பங்கேற்க அத்தனை கட்சிகளுடைய எண்ணமாக இருக்கும். அந்த விமர்சனங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும். இது எந்த கட்சியில் அந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை ஏற்றுதான் ஆக வேண்டும். விமர்சனம் வராமல் எந்த அளவுக்கு ஆட்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆட்சியில் நாம் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். சரி. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த நிகழ்ச்சியில வந்து ராகுல் காந்தி அவர்கள், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பங்கேற்றாரு. 2 பேரும் வந்து அந்த கைகளை தூக்கிட்டு சொன்னாங்க. செல்ஃபி எடுத்த அந்த புகைப்படங்கள்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. இதனாலேயே வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தெல்லாம் கூட முடக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆமா. புகார்லாம் வந்துச்சு. ஆ. அந்த அளவுக்கு வந்து அகில இந்திய அளவில் வந்து அ பேசப்படக்கூடிய ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது. ம். இது வந்து அகில இந்திய அளவிலும் எதிரொலிக்கும் வரக்கூடிய தேர்தல்ல அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னுவாங்க. அதாவது ஒரு கூட்டணி நாங்கள் உருவாக்கி இருக்கோம் என்றால், கண்டிப்பாக அது அகில இந்திய அளவிலும் அந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ம். மற்ற கட்சிகள் வந்து அவங்க மத சார்பின்மை என்ற கோட்பாடில் அவர்கள் இருக்கின்றார்களா, இல்லையா என்பது போக போக தெரியும். உண்மையான மத சார்பின்மையில் இருக்கின்றார்களா, அல்லது அவர்கள் சந்தர்ப்பவாதிகளா என்றது போக போக தெரியும். இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு தொடராது என்பது போல பேசியிருக்கிறார். ஆதரவு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகளாகட்டும், உள்ள போயிருக்கக்கூடிய ம். விசிக, ஐயுஎம்எல் ஆகட்டும், எந்த நேரத்தில நம்மலாம் வந்து ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிக்கலாம். ம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2006 முத்துவேல் கருணாநிதி தலைமையிலான அந்த அரசவை எவ்வாறு 5 ஆண்டுகள் அதை முழுக்க முழுக்க அவர்கள் ஆட்சி செய்தார்களோ, அதே போல திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஐந்து ஆட்சி காலம் 5 ஆண்டுகள் முழுமையாக நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்படி இது இவ்வளோ உறுதியா சொல்றீங்க? ஏன்னா இடதுசாரிகள் வந்து அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக சில விஷயங்கள வந்து இந்த அரசு கொண்டு வந்தா, அவங்க வந்து ஆதரவு வந்து வாபஸ் வாங்கக்கூடிய முடிவுக்கு வருவாங்க இல்லையா? அது அந்த அச்சம் இல்லையா உங்களுக்கு? அதாவது இல்ல மாற்று ஏற்பாடு ஏதாவது இருக்குது? அதாவது ஏற்கனவே வந்து அதிமுக பிளவுபட்ட அதிமுகவை வந்து விஜய் அவர்கள் சந்திச்சதுனால, அந்த ஒரு பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு கூட்டணி என்று உருவாகும்போது, அதில் வந்து கருத்து ஒற்றுமை ஒரு மெமரண்டம் இருக்கும். ம். அதாவது ஒரு செயலை நாங்கள் செய்ய குறைந்தபட்ச செயல்திட்டம் ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்ல அது இன்னும் அஃபிஷியலா போடல. பட் ஒரு செயலை செய்ய போனோம். இந்த குறைந்தபட்ச திட்டத்திற்கான அவர்களுக்குள்ள கூட்டணியோடு பேசுவாங்க. பேசாம வந்து அவங்க வந்து முரண்பாடாக வந்து எந்த ஆட்சியாளர்களும் அதை செய்ய மாட்டார்கள். அதுக்கு உதாரணம் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசின்னு சொல்லும்போது மிக தெளிவாக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். நாங்கள் 2 மொழிக் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்ற அந்த கருத்தை அவர் வந்து பதிவு ஆனா செய்திருக்கின்றார். முதலமைச்சர் வந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் சொன்னதாக தான் அவர் சந்தித்த மாணவ அமைப்புலாம் வெளில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஏபிபி பீப்புள் சொன்னாங்க. அவங்க பாஜக மாணவ கேட்கும்போது அமைப்பு. ஆமாம், மாணவர்கள் அமைப்பு ஏபிபி வந்து பாஜகவுடைய மாணவர் அமைப்பு. அவங்க வந்து போய் சந்திக்கும்போது, ஒரு முதலமைச்சராக உங்களுடைய எழுத்துப்பூர்வமாக இருக்கிறத நாங்கள் வந்து அதிகாரிகளிடம் பேசுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதோடைய வெளிப்பாடு தான் கல்வி அமைச்சராக இருக்கின்ற அந்த துறையை சார்ந்தவர் உடனடியாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். நாங்கள் இருமொழி கொள்கைகள் உறுதியாக இருக்கின்றோம் என்றால் அந்த ஆட்சியில் அமர்ந்தவர்களின் கொள்கை அதுதான் என்பது. இல்ல வேற மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும் வந்து இந்த அரசுல வந்து வராது அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும் உங்களால. ஆமாம். அதாவது எந்த திட்டமாக இருந்தாலும் ஆலோசனை செய்தப்பட்ட பிறகுதான் அந்த திட்டங்கள் வெளிவரும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்யும். இப்ப 2 துறைகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ம். காங்கிரஸ் கட்சிக்கு. உயர்கல்வித்துறை. இப்ப இந்த உயர்கல்வித்துறையில வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? ஏன்னா நீங்க உங்க குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறது வந்து கல்வி ரீதியான ஒரு பிரச்சனையை தான் வந்து ஆமா. நீங்க முன்வைக்கிறீங்க.
இப்போ இந்த உயர்கல்வித்துறையில் என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஏதாவது திட்டமிடல் இருக்குதா? நீங்கள் ஏதாவது அந்த அமைச்சரை சந்தித்து வந்து வலியுறுத்துறீங்களா? இல்ல. இன்னும் நான் அமைச்சர சந்திக்கல. அத வந்து கண்டிப்பா அவரோட நாங்க ஆலோசனை செஞ்சு, என்ன மாரி திட்டங்கள் எல்லாம் இந்த கல்வியில் கொண்டு வந்தால், மாணவ சமுதாயத்துக்கும், அந்த மாணவ சமுதாயம் அந்த கல்வியை பயின்ற பின், வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதல் படியாக எங்கள் ஆராய்ச்சித்துறை சார்பாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ம். ஒரு மாணவர் ஒரு கல்வியை முடித்துவிட்டு, ஒரு பட்டம் பெற்று வெளியே வரும்பொழுது, அவருக்கான அந்த வேலைவாய்ப்பு என்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. உங்கள் போராட்ட காலத்தில் வந்து முக்கியமானது கல்வி ரீதியான ஒரு ஆமா, பிரச்சாரமாக இருந்துச்சு, ஆமா, குற்றச்சாட்டாக இருந்துச்சு. ஆமா, அதை வந்து நீங்கள் தமிழகத்திலே வந்து பொறுப்பு வைக்கிறீங்க. ஆமா, உயர்கல்வித்துறையில் வந்து மாற்றங்கள் கொண்டு ஆமா, வரதுக்கு நீங்கள் இப்போ நடவடிக்கை எடுக்கணும்னு ஆமா. சொல்றீங்க. இன்னொன்று வந்து கனிம வளங்கள் ரீதியாக, ம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாகலாம் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்க. ம். இப்போ உங்களுக்கு வந்து மற்றும் ஒரு சுற்றுலாத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, சுற்றுலாத்துறையிலையும் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பல விஷயங்கள் வந்து நம்மளால செய்ய முடியும். ஆமா. அதுக்கான அழுத்தங்கள் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு இல்ல கொடுக்கறதுக்கு? கிளைமேட்டிக் கண்டிஷனா இப்ப வந்து அ எங்களுடைய அதாவது இன்னும் யாரோடையும் ஆலோசனைக்கல. ஆராய்ச்சித்துறை சார்பாக சில பேர் எங்ககிட்ட வந்து சொன்னது வந்து, அர்பன் டூரிசம்ன்றத டெவலப் பண்ணுங்க அப்படின்னு ம். சொல்லிட்டு. சிங்கப்பூர்ல இருக்கின்ற அந்த பே அப்படின்ற ஒரு பார்க் இருக்கு. அத பேஸ் பண்ணி ஏதாவது டெவலப் பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து இப்ப தான் அரசேவையில உட்காந்துருக்கோம். இது வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, அதை பெருந்தலைவர் காமராஜரின் வழியில் உறுதியாக இந்த மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்வோம் என்பதுதான் எங்களுடைய இப்போ கருத்து. கல்வியால் சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தவர் வந்து கர்மவீரர் காமராஜர். ம். அதே வந்து கல்வித்துறையே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆமா. காங்கிரஸ் கட்சிக்கு. அதனால வந்து பல செயல்பாடுகள் காங்கிரஸ் கட்சி மேல வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுல இருக்கு. ம். அது நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. தமிழ்நாட்டினுடைய தமிழர்களின் உரிமையாக தமிழ் மொழியின் உரிமையை ஒரு காலமும் எந்த சக்தியாலும் முறையடிக்காத முறையில் இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்களும், இந்த துறையை சார்ந்தவர்களும் இருப்பார்கள் என்பது எங்களால் உறுதியாக கூற முடியும். நல்லது சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தலை சார்பில் நன்றி சார். வணக்கம். கேள்விக் களம்.